ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா கதம்பக்காய் மசியல். அதாவது நம்ம கிட்ட இருக்க காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு தாளித்து கொடுக்குற ரெசிபி தான் இந்த கதம்பக்காய் மசியல். இந்த கதம்பக்காய்னா முக்கியமாக கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கத்திரிக்காய் வெந்த பிறகு சாஃப்டாகி மற்ற ஒன்று மிக்ஸ் ஆகிடும். அதோட ஒரு ஹார்டான ஒரு வெஜிடபிள் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், கேரட் போடலாம், உங்களுக்கு எது இருக்கோ போட்டுடலாம். ஆனால் பீட்ரூட் போட மாட்டாங்க. பீட்ரூட் போட கலர் மாறும். அந்த ஒரு விஷயத்துக்காக பீட்ரூட் போட மாட்டாங்க. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. கதம்பக்காய் மசியல் தேவையான பொருட்கள்: பச்சை கத்திரிக்காய் 1/4 கிலோ, குடமிளகாய் 1 நம்பர், கேரட் 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காவை இதில் போடுறோம். பெரும்பாலும் நாட்டு கத்திரிக்காய், அதாவது பச்சை கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து டைரெக்டாக எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போடலாம், இல்லை பீட்ரூட் தேவைப்பட்டால் போடலாம். ஆனால் பீட்ரூட் போட்டால் கலர் மாறிடும். அந்த ஒரு காரணம் தான். இதுக்கப்புறம் இந்த குடமிளகாவை இதில் போட்டிருக்கேன். இதில் வேறு என்ன காயெல்லாம் போடலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி காய்கறிகள் போடலாம். அதாவது சுரக்காய், புடலங்காய், அந்த மாதிரி காய்கறி போடலாம், கேபேஜ் போடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தையும் போடுறேன். இந்த வெங்காயத்தை வந்து ரஃபாக கட் பண்ணி போடுங்க, பொடிசாக கட் பண்ணி போடணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி வாசத்துக்கு, இதோட புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி போடுறேன். அந்த புளி எதுக்கானா அந்த காரத்தோட, அந்த பச்சை மிளகாய் காரத்தோட அந்த புளி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இந்த சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சமையல். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு மேஷ் பண்ணி அப்படியே குக் பண்ணுறது தான். சரிங்களா? இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றும் போது அதிகமான தண்ணி வேண்டாம். அந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு போடுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அப்படி இன்கேஸ் நீங்கள் சமைக்கும் போது தண்ணி அதிகமாக ஆகிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணினா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த வெந்த காய்கறியை தண்ணியாக எடுத்துகிட்டு, அதாவது வெந்த காய்கறி தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னா அந்த தண்ணி எடுத்து சூப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா இது நம்ம வெஜிடபிள்ஸ் தான் வேக வச்சு சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் அப்படி தண்ணி அதிகமானால் அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில், 6 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி 6 இல்லை 7 விசில் விட்டேன். நல்லா வேகணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஆஹா, அந்த காய், அந்த வெந்த வாசம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காய் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த காயில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் மேஷ் பண்ணால் அந்த தண்ணி கரெக்டாகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வீட்டில் மத்து இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஸ்மாஷர் இருந்தால் இந்த ஸ்மாஷர் எடுத்து இப்படி, அவ்வளோதான் பண்ணிவிட்டு அடுப்பும் ஆன் பண்ணிடலாம். ஏன்னா மசிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்தால் தான், அப்போ தான் தண்ணி தனியாகவும் காய்கறி தனியாகவும் இருக்காது. சைடில் வந்து கொஞ்சமாக தாளிப்புக்கு நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லை, ஒன்லி தாளிப்புக்கு மட்டும் தான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி நல்லா மசி விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் காய் நல்லா மசிஞ்சிடணும். சரிங்களா?
தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், தேவைப்பட்டால் மட்டும்தான். இது உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாவும் தாளித்து கொட்டுறோம். அவ்வளோதான். அப்படி இந்த பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷன் தான் தாளிப்பில். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து அந்த காரம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் திருப்பி வந்து அந்த பச்சை மிளகாய் போடலாம். சரிங்களா? இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு வட்டோம். சைடில் இது அப்பப்போ இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காய் முழுசாக இருக்கும், அந்த தண்ணி தனியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காயும் அந்த தண்ணியும் டுகெதர் மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடில் இதில் வந்து தாளிப்பில் பூண்டும் போடலாம். சில பேருக்கு பூண்டு பிடிக்காது, அதனால் நம்ம என்ன பண்ணோம், பூண்டு போடாமல் தாளிப்பு போடுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பூண்டை வந்து இடித்து போடுங்க, வித் ஸ்கின்னோட போடுங்க, அது நல்லா வாசனை கொடுக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, அவ்வளோதாங்க. அடுத்த தாளி போட்டு அப்படியே போடுறேன். அவ்வளோதாங்க. அப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸோட தோசை சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட மாங்காய் போடலாம், சொல்ல மறந்துட்டேன். மாங்காய் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காய் போடும்போது புளி போட வேண்டாம், தக்காளி அளவு கம்மி பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கடைசில் இது மாதிரி நல்லா வேக வச்சு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சமையல் கிச்சனில் போய் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ அந்த ரெசிபிலாம் பார்த்தா ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் உடனே வேக வைக்கிறோம், வந்துடுறோம், வெந்த பிறகு மசிக்கிறோம், அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நீங்கள் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோட பார்க்குறேன். See you, bye-bye. Take care.